வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவகார்த்திகேயனோட 26வது படம் போஸ்டர் ஒன்னு நேத்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்ல நம்ம சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல செய்யோன் அப்படின்னு ஒரு படம். இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பிறந்த நாள். அதை முன்னிட்டு இன்னைக்கு டைட்டில் ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட டைட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மங்களகரமா இருக்கு. படத்தோட பேரு செய்யோன். நிறைய பேருக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். செய்யோன் அப்படிங்கிற பேரு தமிழ் கடவுள் முருகனை குறிக்கும். அதனாலதான் படத்தோட போஸ்டர்ல நிறைய மயில்லாம் இருக்கும். இந்த ஒரு சீன்ல ஆட்டக்காரி மேல லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டிருக்கானுங்க. அதான் அடிச்சு யாரோ அரமண்டியா ஆக்கி விட்டுருக்கானுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்ல, சிவகார்த்திகேயன் தான். இந்த ஒரு சீன்ல இந்த ஆள் சொல்லியிருப்பாரு, நம்ம தம்பி அடிச்சவங்க வரானுங்கன்னு. அப்பதான் சிவகார்த்திகேயனோட என்ட்ரியே இருக்கும். நிறைய பேரு வீரா தீரா சூராவோட படத்தோட வைப் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. அது இந்த படத்தோட கலர் டோன் தான் காரணம். ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் டோன்ல இந்த வீடியோ ஃபுல்லாவே இருக்கு. ரெட் அப்படின்னா அடிக்கடி சண்டை காட்சிகளை குறிக்கும். ஆரஞ்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி கடவுள் நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். அண்ட் அந்த வீடியோல விருமாண்டி, அமரன், பராசக்தியோட ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ரோமோ ஆரம்பிக்கும் போதே விருமாண்டி கோயில் திருவிழான்னு தான் ஆரம்பிக்கவே செய்வாங்க. பிஜிஎம்ல கூட நிறைய இடங்கள்ல விருமாண்டிங்கிற வார்த்தை வரும். அந்த போலீஸ் கையெடுத்து கும்பிட்டு விருமாண்டி சாமின்னு சொல்லியிருப்பாரு. கரெக்டா அந்த ப்ரோமோல 2.6 செகண்ட்ல இந்த ஒரு ஆளு சொல்றத நல்ல கவனிங்க. அவன் பாட்டுக்கு பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய்கிட்டு இருந்தான். இவனுங்க வாவான்னு கூப்பிட்டு வம்புக்கு இழுக்கிறானுங்கன்னு சொல்லியிருப்பாரு. பட்டாளம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஆர்மின்னு அர்த்தம். ஒருவேளை இது அமரன் படத்தோட ரெஃபரன்ஸா இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ராஜ்கமல் பிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் தான். போராட்டம்னு சொல்லும் போது பராசக்தியோட ரெஃபரன்ஸ் மாதிரி தெரியுது. இது ரெஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா ஒருவேளை இந்த படத்துலயும் சிவகார்த்திகேயன் ஆர்மி மேனா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சிவகார்த்திகேயனோட லுக் இந்த படத்துல ரொம்பவே பயங்கரமா இருக்கு. மாவீரன், அமரன் படத்துக்கு அப்புறம் இந்த ஒரு லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை தாண்டி வேற எதுவும் இந்த ப்ரோமோ பத்தி பேசுறதுக்கு இல்ல. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து பாக்குறேன். Until then, நான் உங்க ஸ்டார். நீங்க பாக்குறது ஸ்டார் டாக்ஸ் தமிழ்.